எங்க அம்மா கிட்ட நான் 0 வாங்கினேன்னு சொன்னா அவ்வளவுதான், எங்க அம்மா எனக்கு 10 கட்டிடுவாங்க. ஜியான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்ற, கேக்குறியா? உன்னோட எல்லா டெஸ்ட் பேப்பரையும் ஒரு ரூம் குள்ள போட்டு ஒளிச்சு வச்சிரு. அதெல்லாம் ஈஸி இல்ல. நாம எங்க தான் ஒளிச்சு வச்சாலும் நம்ம அம்மாக்கள் கரப்பாம்பூச்சி மாதிரி தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா ஆமா சரியா சொன்ன. அவங்க கோவம் வந்ததுன்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நீங்க இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வரீங்களா? சரி அதெல்லாம் போகட்டும். நீ எங்க கிளம்பிட்ட? நான் எங்க அம்மாவோட திங்ஸ் வாங்க சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இருக்கேன். அங்க தானே போறோம். என் கூட ஷாப்பிங் வராதுன்னு இவகிட்ட எத்தனையோ தடவை சொன்னேன். ஆனா இவ தான் கேட்காம அடம் பிடிச்சி என் கூட வரா. பை நோபிட்டா. போயிட்டு வரேன் நோபிட்டா. சூப்பர் மார்க்கெட்ல சாக்லேட் வாங்கி கொடுங்கம்மா ப்ளீஸ். நம்ம அம்மாவும் சுசுகா அம்மா மாதிரி பாசமா இருக்க மாட்டேங்கறாங்க. உன்னோட வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது ஜியான். ஓகே பாத்து வீட்டுக்கு போல. Thank you bye. அங்கே நில்ல நோபிட்டா. எப்பவும் வீட்டுக்கு வந்த உடனே வந்துட்டேன்னு சொல்லுவியே, இன்னைக்கே சொல்லல. ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டேன். சரி இன்னைக்கு ஏன் லேட்டா வந்திருக்க? நீ ஹோம்வொர்க் செய்யாதனால ஸ்கூல்ல பனிஷ்மென்ட் கொடுத்தாங்கன்னு எப்பவும் ஒரு காரணம் சொல்லுவியே, அதே காரணத்தை இப்பவும் சொல்லாத. வாயை தர. கிளாஸ் முடிஞ்சதுன்னா நீல் ரன் போட்ட ஏன்னா 0. என்ன சொன்ன? இப்போ 0 மார்க் வாங்கிருக்கியா? அது வந்து மாம், எவ்வளவு சொல்லி நீ மறுபடியும் 0 வாங்கிட்டு வந்திருக்க. இன்னைக்கு நான் உனக்கு ஸ்நாக்ஸ் தர மாட்டேன். என் கண்ணு முன்னாடி நிக்காம முதல்ல ஒரு ரூமுக்கு போ. அம்மா எப்பவுமே கோவப்படுறாங்க, பாசமாவே பேச மாட்டாங்க. பேசுவாங்க. எல்லா டெஸ்ட்லயும் நீ 0 வாங்கிட்டு இருந்தா உன்ன கொஞ்சமா செய்வாங்க. நான் ஒண்ணும் அவங்கள கொஞ்சம் சொல்லல டோரேமான். அன்பா 4 வார்த்தை பேசினா நான் இப்படி மோசமா படிக்கவா போறேன்? அம்மா மட்டும் என்கிட்ட அன்பா பழகுனாங்கன்னா நான் இனிமே எந்த டெஸ்ட்ல 0 வாங்கவே மாட்டேன். ஹேய் என்ன நடக்காததெல்லாம் சொல்ற? ஹே டோரேமான், அம்மா என்கிட்ட அன்பா பேசுறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது மேஜிக் இருந்தா சொல்ல. உன்னை கொஞ்சறதுக்குலாம் என்கிட்ட மேஜிக் இல்லப்பா. ஆனா நீ ஸ்டிக்கர், இந்த ஸ்டிக்கர் அவங்க நெத்தில ஒட்டிட்டீன்னா அப்புறம் ஏதாவது செய்ய சொல்லு. யாரு இத ஒட்டுறாங்களோ அவங்க என்ன சொன்னாலும் அவங்க செய்வாங்க. நிஜமாவா? அம்மா ஒரு நிமிஷம். என்கிட்ட பேசாத நோபிட்டா. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் இன்னைக்கு உனக்கு ஸ்நாக்ஸ் தரவே மாட்டேன். அப்படியா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லுடா செல்லம். இது வேலை செய்து. அம்மா எனக்கு இப்பவே ஸ்நாக்ஸ் வேணும். அப்படியா செல்லம்? இப்பவே நான் உனக்கு செஞ்சு தரேன். ஏன் நிக்கிற? சேர்ல உட்காரு செல்லம். வாயை தர, அம்மாவே ஊட்டி விடுறேன். அம்மா உனக்கு ஊட்டி விட்டு ரொம்ப நாள் ஆகுதுல்ல. எங்க ஆ காட்டு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறியா? நான் உனக்காக ஆசையா செஞ்சிருக்கேன் செல்லம். வாயை தர. ஏய் நோபிட்டா, உன் வேலையை உடனே ஆரம்பிச்சிட்டியா? டோரேமான், உன்னோட ஸ்நாக்ஸ் நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். நீயே எடுத்து சாப்பிட்டுக்கோ. ஓகே? நானே சாப்பிடணுமா? டோரேமான், எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. நோபிட்டா சமத்தா சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த ஸ்நாக்ஸ் அவனுக்கு கொஞ்சம் ஊட்டி விடுறியா? இது வேறயா? Thank you so much டோரேமான். இப்போ உனக்கு சந்தோஷமா நோபிட்டா? டோரேமான் ஊட்றே. என் நெத்தில ஒண்ணு ஸ்டிக்கர் ஓட்டல. என்கிட்ட சீனை போடாத. நீ இப்ப ஹாப்பியா இருக்கியா இல்லையா நோபிட்டா? அத சொல்லு. ஆமா டோரேமான், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஓகே, என் ஸ்மைலி ஸ்டிக்கர் எப்படி இருக்கு? பட்டைய கலப்புது. அந்த ஸ்டிக்கர் அவங்க நெத்தியிலே இருக்கணுமா? இல்ல பவர் கம்மியான உடனே அதுவா தானா கீழே விழுந்துரும். சூப்பர் டோரேமான், எனக்கு இதே மாதிரி இன்னொரு ஸ்மைலி ஸ்டிக்கரை தரியா? ஆமா, இது அடுத்ததா யார்கிட்ட யூஸ் பண்ண போற? இத நான் ஜியான் கொடுத்து ஹெல்ப் பண்ண போறேன். ஏன்னா அவங்க அம்மா அவனை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்களா. ஜியான், கப்பல் கவுந்துருச்சா? கப்பல் முழுகியே போச்சுல. எங்க அம்மா விட்ட டோஸ்ல நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டேன்ல. உனக்கு மட்டும் இல்ல டோஸ், எனக்கும் தான். அது எப்படி இல்ல சிரிச்சுக்கிட்டே சொல்லுத? ஏன்னா நான் இத யூஸ் பண்ணனே. டேய் என்னல இது? இதுக்கு பேரு ஸ்மைலி ஸ்டிக்கர். டோரேமான் தான் இத எனக்கு கொடுத்தான். ஓ அப்படியால? இத எப்படி இல்ல யூஸ் பண்றது? அது ரொம்ப ஈஸி ஜியான். அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தா தெரியல. இந்த ஒரே ஒரு விஷயம் கேட்டுடுங்கம்மா. என்ன தொந்தரவு செய்யாதல, நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லுதேன்ல. இல்லம்மா, இந்த ஒரு விஷயத்த மட்டும் கேட்டீங்கன்னா. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியவே புரியாதா? என் வேலையை கெடுக்கவே வந்திருக்க. வாயை மூடிட்டு சத்த நேரம் கடையை பாத்துக்க. அத வந்துடுறேன். புரியுதால? பாத்தியால எங்க அம்மா என் மேல எவ்வளவு கோவமா இருக்காங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஜியான், நீ ஓவரா தாண்டா திட்டு வாங்குற. ஆனா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருவேன்.